ஹாய் மக்களே, நான் இப்போது உங்களுக்கு வெயில் சீசன்றதுனால உடம்புக்கு நல்லது பிரண்டை. இதை வச்சு நான் உங்களுக்கு கூழ் வடகம் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பிரண்டை, ஜீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய், 1 கப் அரிசி. இந்த பாருங்கள், பச்சை மிளகா, ஜீரகம், பிரண்டை, பெருங்காயம் மிக்சியில் போட்டு பவுலில் அடித்து வச்சுருக்கேன். இதை காய்ச்சும் போது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கழுவி நல்லா சுத்தமாக தண்ணி நல்லா அரிசி வெள்ளையாகிற வரை நல்லா கழுவி ஊற போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி ஆட்டி அள்ளி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஆட்டின மாவில் நல்லா இந்த உப்பு போட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த நம்ம ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டையும் மிக்சியில் போட்டு ஆட்டி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு கொட்டிக்கோங்கம்மா. கொட்டி நல்லா கையை விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கூழுக்கு தேவையான தண்ணி, இது 1 கப்பு பாத்திரம் அளவு அரிசி எடுத்தோம்னா இது 6 கப்பு அளவு தண்ணி ஊற்றணும். அளவு இந்த மாவுக்கு அளவு தண்ணி 6 கப்பு தண்ணி. இந்த பாத்திரத்தால் 6 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் பானையில். இது பாருங்கம்மா, இந்த பானையில் 6 குண்டா தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்படி மாவை இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டலை, லேசாக ஒட்டுது. கொஞ்சம் அடுப்புலேயே அனல்லையே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம்னா மாவு நல்லா வெந்துடும். எடுத்து நம்ம வடகம் போடுவோம். பாருங்கம்மா, நல்லா மாவு இப்படி நல்லா கொதித்து வரணும். இதில் முக்கியமானது இதுதான். நல்லா கொதிக்கவும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடணும். ஸ்டவ்வாக இருந்தாக்கா கேஸ் ஸ்டவ்வில் மாவை கொட்டி கிண்டும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி மாவு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு நல்லா கொதிக்கவும், மாவு கொதிக்கவும் சிம்மில் வச்சிடுங்க. சிம்லேயே வச்சு மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. தொட்டால் ஒட்டக்கூடாது. மாவை இப்படி தொட்டோம்னா ஒட்டக்கூடாது. தண்ணியை தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாவில் ஒரு சின்ன டிப்ஸு. இந்த கூழ் வடகம் மாவில் இந்த லெமனை கட் பண்ணி இதில் உள்ள கொட்டையை எடுத்துட்டு இந்த சாறை மட்டும் நம்ம மாவை இறக்க போகையில் கீழே இறக்கி வச்சு இந்த லெமன் ஜூஸை அதில் ஊற்றி கிண்டி நல்லா கிண்டி ஃபுல்லும் நல்லா கிண்டி இறக்கிட்டு இந்த வடகத்தை ஊற்றுனீங்கன்னா மாவு வடகம் பொரித்தோம்னா வெள்ளையாக இருக்கும். நம்ம ரேஷன் அரிசியில் போடுறதுனால கலராக இருக்கேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நல்லா வெள்ளையாக இருக்கும். இந்த பாருங்கம்மா, இந்த வத்தலை நல்லா வெயிலில் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வடகம் இந்த கூழ் வடகம் நல்லா காஞ்சிருச்சு. இதை குப்பரை போட்டு நல்லா மேலே தண்ணி தெளித்து இந்த வடகத்தை எடுக்கணும். இந்த குப்பரை போட்டு தண்ணி தெளித்து இந்த நல்லா பெரட்டி விட்டு இந்த வடகத்தை எடுத்து வச்சுக்கணுமா.
இங்கே பாருங்கள், நல்லா இந்த பிரண்டை வத்தல் பொரித்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கோம். நல்லா மொறு மொறுன்னு நல்லா இதாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.